श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீ சுந்தரகாண்டத்தில் 57வது சர்க்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 57ஆம் சர்க்கத்திலே ஹனுமானானவன் இலங்கையை நெருப்பு வைத்து இலங்கையிலே நெருப்பை வைத்து தீயை மூட்டி இலங்கை மொத்தமாக எரித்து அங்கிருந்து புறப்பட்டு ஒரே தாவிலே அரிஷ்டம் என்கிற மலை உச்சிக்கு ஏறி தாவி வழியிலே மைனாக பர்வதத்தை தடவி கொடுத்து மறுபடி பாரத தேசத்திலே மகேந்திர பர்வதம் மகேந்திரகிரி என்கிற மலை உச்சியிலே வந்து குதித்தார் என்று வரை நாம் பார்த்திருந்தோம். அப்படி குதித்த ஹனுமாரை அனைவரும் சூழ்ந்து கொண்டு எல்லா குரங்குகளும் சூழ்ந்து கொண்டு நின்னார்கள் அப்படின்னு நாம் பார்த்தோம். மேல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சுந்தரகாண்டம் 57ஆம் சர்க்கம் 33ஆம் ஸ்லோகம் தொடங்கி உபாயனானி சாதாய மூலானி ச பலானி ச பிரத்யர்ச்சயன் ஹரிஸ்ரேஷ்டம் ஹரையோ மாருதாத்மஜம். இந்த வானரர்கள் எல்லாரும் வாயுகுமாரனான ஹனுமார் என்ன பண்ணான்னு நிறைய பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் பரிசாக எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இப்படி அறப்பெரிய காரியத்தை சாதித்த அவருக்கு வேற என்ன கொடுக்க முடியும், குரங்காய்த்தே. அதனால் பழங்களையும் கிழங்குகளையும் பறித்து கொண்டு போய் ஹனுமாரே இது உமக்குன்னு எல்லாரும் கொடுக்கிறார். ஹனுமாம்ஸ்து குருன் விருத்தான் ஜாம்பவான் பிரமுகாம்ஸ்ததா குமாரம் அங்கதம் செய்வ சோவந்தத மகா கபிஹி. இப்ப படைத்தலைவனான குமாரன் அங்கதனையும் வயது முதிர்ந்த குரங்குகளையும் ஜாம்பவானையும் சேவித்தார் ஹனுமார், வந்தனம் செய்தார். சதாபியாம் பூஜித பூஜ்யா கபிபிஷ்ட பிரசாதிதா திருஷ்டா சீதேதி விக்ராந்தா சங்கேபேன ஞவேதயத். ஆக இப்படி எல்லாரையும் சேவித்து விட்டு திருஷ்டா சீதான்னு முதல்ல சொன்னார். சீதை பார்க்கப்பட்டாள் அப்படின்னு சுருக்கமாக நடந்ததை சொன்னார். நிஷசாத ஹஸ்தேன கிரஹீத்வா வாலின சுதம் ரமணீயே வனோத்தேஷே மகேந்திரஸ்ய கிரேஸ்ததா ஹனுமான் அப்ரவீத் திருஷ்டா ததா தான் வானரர்ஷபான். அப்பொழுது ஹனுமாரானவர் அந்த வாலியின் மைந்தனான அங்கதனை கைகோர்த்து அழைத்து கொண்டு போய் மகேந்திரகிரியிலே இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்கு சென்று அங்கு அழகாக அமர்ந்து கொண்டு ரமணீயமான இடத்திலே மறுபடி பேசுகிறார். அசோக வணிகா சம்ஸ்தா திருஷ்டாசா ஜனகாத்மஜா ரக்ஷமானா சுகோராபி ராட்சசீபிர் அனிந்திதா ஏகவேணி தராபாலா ராமதர்ஷனலாலசா உபவாச பரிஷ்ராந்தா ஜட்டிலா மலினா கிருஷா. அசோகவனிகை மத்தியத்திலே நான் ஜனகாத்மஜையான சீதையை பார்த்தேன். அவள்
நிறைய ராட்சசிகள், கோரமான உருவம் உள்ள ராட்சசிகள்னாலே காக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாள். அங்க காக்கப்பட்டு இருக்கா, அவளை பாதுகாப்புல வைத்திருக்கிறார்கள். தலைமுடி பின்னாமல் ஒருவேணியாக, ரொம்ப புழுதி படிந்தவளாக, முடியெல்லாம் சடை பிடித்து போய் உபவாசத்தினாலே சாப்பிடாம உடம்பெல்லாம் மெலிந்து போய் ராமனை காண வேண்டும்ங்கிற ஆசையோடல் அவள் இருக்கிறாள். ததோ திருஷ்டேதி வச்சனம் மகார்த்தம் அமிர்தோபமம் நிஷம்ய மாருதே சர்வே முதிதா வானரா பவன். எல்லா வானரங்களும் உயிரை விட தயாராக இருந்தார்கள் சீதை கிடைக்கலன்னு. இப்ப சீதை கிடைத்திட்டா, திருஷ்டா சீதா அப்படிங்கிற அந்த வச்சனம் இருக்கே, அது அமிர்தம் மாதிரி இருந்துதான். எல்லா வானரர்கள் உயிரையும் பிழைக்க வைத்தது. கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார்கள் வானரங்கள். ஸ்வேலந்த்யன்யே நதத்யன்யே கர்ஜந்த்யன்யே மகாபலாஹ சக்ரு கிலிகிலாமத்யே பிரதிகர்ஜந்தி சாபரே. சில பேர் உடனே என்ன பண்ணான்னா, ஸ்வேலந்தி தாவி தாவி குதிக்கிறா வானரர்கள். மீதி சிலர் நதந்தி எக்காலம் போட்டார்கள். மீதி சிலர் மேகநாதம் போல கர்ஜித்தார்கள். இன்னும் சிலர் கில 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 கிலன்னு பேசின்னு இருக்கா. மற்றவர்கள் எதிரொலியாக கூவினார்கள். கேஜிதுச்ரிதலாங்கூலா பிரகிருஷ்டா கபி குஞ்சராஹ அஞ்சிதாய ததீர்கானி லாங்கூலானி பிரவித்யதுஹு. அப்ப சில வானரங்கள் தங்களுடைய வாள்களை உயர தூக்கி கொண்டு அந்த வாள்களை ஆட்டினார்கள். அபரேச்ச ஹனுமந்தம் வானரா வாரணோபமம் ஆப்ளுப்ய கிரி சிங்கேபியா சம்ஸ்பிருஷ்யந்தி ஸ்ம ஹர்ஷிதா. அப்ப அந்த ஹனுமார் இருக்காரே, அந்த ஹனுமார மலை உச்சியிலிருந்து எல்லா வானரங்களும் தாவி தாவி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாம் ஹனுமார் மேல வந்து குதிக்கிறா, ஹனுமார ஆலிங்கனம் பண்ண வேண்டும். உக்தவாக்கியம் ஹனுமந்தம் மங்கதஸ்தமதா பிரவீத் சர்வேஷாம் ஹரிவீரானாம் மத்தியே வாச்சம் அனுத்தமம். ஆக இப்படி இந்த வானர வீரர்களின் கோஷ்டியிலே ஹனுமாரை பார்த்து அங்கதன் பேசுகிறான். சத்வே வீரியே நதே கேச்சித் சமோ வானர வித்யதே யதவ ப்ளுப்ய விஸ்தீர்ணம் சாகரம் புனராகதா. இப்படிப்பட்ட ஒரு சத்வத்திலும் வீரத்திலும் உன்னை ஒப்ப உனக்கு சமமாக ஒருவன் கிடையாது ஹனுமாரே. ஏன்னா கடலை தாண்டிட்டு திருப்பி வந்துட்டியே, அவ்வளவு பெரிய பலசாலினி. அஹோ சுவாமினி தே பக்திர் அஹோ வீரியம் அஹோ திருதி திஷ்டியா திருஷ்டா त्वया தேவி ராமபத்னி யசஸ்வினி. உனக்கு உன்னுடைய சுவாமியான சுக்ரீவனிடத்திலும் ராமனிடத்திலும் எவ்வளவு பெரிய பக்தி, உன்னுடைய வீரியம் எவ்வளவு, உன்னுடைய தைரியம் எவ்வளவு, என்ன பாக்கியமோ நீ சீதா தேவியை பார்த்தாய். திஷ்டியாத்யக்ஷதி காகுஸ்தஹா சோகம் சீதா வியோகஜம். ஆக அந்த பாக்கியத்தினாலே, நீ செய்த பாக்கியத்தினாலே ராமபிரான் சீதையை பிரிந்து இருந்த அந்த துக்கத்தை போக்கப் போகிறான். ததோங்கதம் ஹனுமந்தம் ஜாம்பவந்தம் ச வானராஹ பரிவாரிய பிரமுதிதா பேஜிரே விபுலா ஷிலாஹ. அப்பொழுது வானரங்கள் பெரிய பெரிய விசாலமான பாறைகள் மீது அங்கதனையும் ஹனுமாரையும் ஜாம்பவானையும் சூழ்ந்து கொண்டு மனதுக்குள்ளே கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஸ்ரோதுகாமா சமுத்திரஸ்ய லங்கனம் வானரோத்தமாக தர்சனம் சாபி லங்காயா சீதாயா ராவணஸ்ய ச தஸ்து பிராஞ்சலய சர்வே ஹனுமத் வதனோன்முகாஹ. எல்லாரும் எதற்கு ஆசைப்பட்டார்கள்? சாகரத்தை எப்படி கடந்தார், லங்காபுரி எப்படி இருந்தது, எப்படி மறுபடி வந்தார் என்று ஹனுமார் தானே தன்னுடைய வாயாலே சொல்ல வேண்டும்னு எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக கையை கூப்பி கொண்டு எல்லா வானரங்களும் நின்னார்கள். தஸ்தௌ தத்ராங்கத ஸ்ரீமான் வானரைர் பகுபிர் விருதா உபாசியமானோ விபுதைர் திவிதேவ பதிரியதா. இப்ப பல வானரங்களோடு அந்த சபைக்கு அங்கதனும் வந்து சேருகிறான். எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கா, பெரிய சபையாக கூடி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வானரங்கள்லாம். ஹனுமதா கீர்த்திமதா யசஸ்வினா ததாங்கதே நாங்கத நத்தபாகுனா முதா ததா தியாசிதம் உன்னதம் மகன் மஹீதரா அக்ரம் ஜொலிதம் ஸ்ரீயா பவத். அந்த மகேந்திரகிரி பர்வதத்தினுடைய உச்சியிலே
ஒரு காட்டுக்குள்ளே ஹனுமாரும் அங்கதனும் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடமே பாக்கியத்தினாலே தேஜோ விசேஷமயமாக ரொம்ப ஒளி பெற்று விளங்கித்துன்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். இதோடு 57வது சர்க்கம் முடிகிறது. அடுத்த 58ஆம் சர்க்கம். ததஸ்தஸ்ய கிரேஷ்ருங்கே மகேந்திரஸ்ய மகாபலாஹ ஹனுமத் பிரமுகா சர் பிரீதிம் ஹரையோ ஜக்முருத்தமாம். அப்பொழுது எல்லாரும் அந்த மகேந்திரகிரியின் உச்சியிலே சந்தோஷத்தை அடைந்தார்கள். பிரீதிமத் சூபவிஷ்டேஷு வானரேஷு மகாத்மசு தம் ததஃ பிரீதி சம்ஹிருஷ்டஹ பிரீதிமந்தம் மகாகபிம் ஜாம்பவான் காரிய விருத்தாந்தம் அபிருச்சத் அனிலாத்மஜம். ஆக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கச்சு ஹனுமானை பார்த்து ஜாம்பவான் பேசுகிறார். இப்ப கதம் திருஷ்டா த்வயா தேவி கதம் வா தத்ர வர்த்ததே தஸ்யாம் வா சகதாம் விருத்தஹ க்ரூரகர்மாதசானனஹ சத்வவத்தஸ் சர்வமேதன் பிரப்ரூஹி த்வம் மகாகபே ஸ்ருதார்த்தாஸ் சிந்தைஷ்யாமோ பூயः காரிய விநிச்சயம். நீ எப்படி போய், இப்ப ஜாம்பவான் கேட்கிறார், நீ எப்படி போய் சீதையை பார்த்த? அவள் எப்படி இருக்கிறாள் அந்த இடத்துல? அவளுடைய கதையெல்லாம் எப்படி இருக்கு? அவள் எப்படி அந்த இடத்துல எம்மாறி நடந்து கொண்டாள்? இதெல்லாம் உண்மையா நடந்ததை நடந்தபடி நீ எனக்கு சொல்லணும். இப்ப நடந்ததை சில பேர் சொன்னா அது இன்னும் பாதி சொல்லாம விட்டுருவா. ஒரு விஷயம் நடந்தது, அதை இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது பாதி விஷயத்த சொல்லாம விட்டுருவா. இல்லை என்றால் என்ன பண்ணுவார்கள், தங்கள் மனசுல இருக்கிறதையும் சேர்த்து நடந்ததாக இன்னும் பெருசா சொல்லிடுவா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தத்வதஹா சர்வமே தன்னஹா தத்துவமா என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்லணும். அது குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. பிரப்ரூஹித்வம் மகாகபே மகாகபி. இப்ப மகாவானரர், உயர்ந்த வானரரான அனுமாரே நீர் சொல்ல வேண்டும். எதற்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா, செய்திகளின் அந்த விவரங்களை கொண்டு மேல் நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு சிந்திக்க வேண்டும். மேல் நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு சிந்திக்க வேண்டும். அதற்காக உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும். யச்சார்த்தஸ் தத்ர வக்தவ்யோ கதைரஸ்மாபிராத்மவான் ரக்ஷிதவ்யம் ஜெயத்தத்ர தத்பவான் வியாகரோத் துனஹா. அங்கு வந்து சேர்ந்து நம்மால் எந்த விஷயம் சொல்ல வேண்டியது, அங்கு எது தெரிவிக்காமல் மறைக்க வேண்டியது, இதெல்லாம் நீ பார்த்து எனக்கு விவரமா சொல்லணும். ராமன்கிட்ட போய் சில விஷயம் சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது உண்டா? இது ராமனுக்கு சொல்லலாம், இது ராமனுக்கு சொல்லக்கூடாது, இது சுக்ரீவனுக்கு சொல்லலாம், இது சுக்ரீவனுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் இங்கே பேசிட்டு போயிடுவோம். அங்க போயிட்டு எதையும் மாட்டிக்க கூடாது. ஒருத்தர் ஒரு பொய் சொல்லிட்டு இன்னொருத்தர் இன்னொரு பொய் சொல்லி, ஆகையால மொத்தமா பேசிட்டு போயிடும். சதுநியுக்தஸ்ததஸ்தேன சம்பிருஷ்ட தனுருஹா பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை பிரத்யபாஷத. உடனே ஜாம்பவான் கேட்ட உடனே ஹனுமான் என்ன பண்ணார், சீதா தேவியை வணங்கினார். இந்த கரைக்கு வந்த உடனே மறுபடி சீதா தேவியை வணங்கி விட்டு பேசுகிறார். பிரத்யக்ஷமேவ பவதாம் மகேந்திராக்ராத் கமா ப்ளுதஹ உததேர் தக்ஷிணம் பாரம் காங்ஷமான சமாஹிதஹா. பேச தொடங்குகிறார் ஹனுமார். எப்படி சொல்றாருங்கிறத பார்ப்போம். நீங்கெல்லாம் பார்க்கிறேன், பிரத்யக்ஷமேவ பவதாம், நீங்கெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நான் இங்க இருந்து குதித்தேன். எதற்காக குதித்தேன்? இந்த கடலின் அக்கறைக்கு போக வேண்டும்னு குதித்தேன். ஆகாயத்திலே கிளம்பினேன். எங்கேருந்து? மகேந்திரகிரி சிகரத்திலிருந்து. கச்சதஸ்ச ஹிமே கோரம் விக்னரூபம் இவா பவத் காஞ்சனம் சிகரம் திவ்யம் பஷ்யாமி சுமனோகரம். இப்ப நான் அப்படி செல்லும் பொழுது வழியில ஒரு விக்னம் போல, ஒரு தடை போலே ஒரு தங்க மலை வந்து நின்னது. ஸ்திதம் பந்தானம் ஆவிருத்திய மேனே விக்னம் சதம் நகம். இப்ப நான் போற வழிய மறைச்சுண்டு அந்த மலை நின்னுது. நான் என்ன நினைச்சேன், அது எனக்கு தடை அப்படின்னு நினைத்தேன். உபசங்கம்யதம் திவ்யம் காஞ்சனம் நகசத்தமம் கிருதாமே மனசா புத்திர் பேத்தவ்யோ எம் மயேதிச்ச. இப்போ உடனே அது பக்கத்துல போட உடனே இந்த மலையை நான் உடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணி கொண்டேன். பிரஹதம் தம்மயா தஸ்ய லாங்கூலே நமஹா கிரேஹே சிகரம் சூரிய சங்காசம் யஷீரியத சஹஸ்ரதா.
இப்ப நான் அந்த மகாகிரியின் சூரியன் போல ஒளி வீசக்கூடிய அந்த சிகரத்தை என்னுடைய வாளாலே ஓங்கி அடித்து சுக்குநூறாக உடைச்சேன். விவசாயம் சதம் புத்வா சகோவாச்ச மகாகிரிஹி புத்ரேதி மதுராம் வாணிம் மனப் பிரஹ்லாதயன் இவ. இப்ப இதெல்லாம் என் பார்த்த உடனே அந்த மலை புத்திரனே என் புள்ளாய் அப்படின்னு கூப்பிட்டு பேசியது. பித்ருவ்யம் சாபிமாம் வித்தி சகாயம் மாதரிஸ்வனஹ மைனாகமிதி விக்யாத்தம் நிவசந்தம் மகோததௌ. என் பெயர் மைனாகம். நான் இந்த கடலிலே வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வாயுதேவனுக்கு நண்பன். அதனால என்ன ஒரு சித்தப்பா பெரியப்பா மாதிரி நினைச்சுக்கோ அப்படிங்கிறது தான் அந்த மைனாகம். பக்ஷவந்தః புரா புத்ர பபூவ் பர்வதோத்தமாஹ சந்ததः பிருத்திவீம் சேருர் பாதமானாஸ் சமந்ததஹ. இப்ப முன்னாடி நிறைய மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது. ஆகையாலே ரெக்கையினாலே மலைகள் பறந்து கொண்டு இந்த உலகத்திலே நிறைய தீங்கு விளைவித்தது. ஸ்ருத்வா நகானாம் சரிதம் மகேந்திரः பாகசாசனஹ சிச்சேத பகவான் பக்ஷான் வஜ்ரே நைஷாம் சஹஸ்ரஷஹ. இப்ப ஆயிரக்கணக்கான மலைகளின் ரெக்கைகளை வஜ்ராயுதத்தினாலே வெட்டினான் இந்திரன். அஹம் து மோக்ஷிதஸ்தஸ்மாத் தவ பித்ரா மகாத்மனா மாருதேன ததாவத்ஸ பிரக்ஷிப்தோஸ்மி மகார்ணவே. அப்ப வாயு பகவான் தான் என்னை காத்து கொண்டு வந்து இந்த கடலுக்குள்ள அமுத்தி வைத்து என்ன இந்திரன்டேந்து காப்பாத்தினார். ராமஸ்ய ச மயா சாஹ்யே வர்த்திதவ்யம் அரிந்தம ராமோ தர்ம பிருதாம் ஸ்ரேஷ்டோ மகேந்திர சமவிக்ரமஹ. ராமனுக்கும் நான் சகாயம் பண்ண வேண்டும். ஏன்னா தர்மத்திலே தலை நின்னவர் ராமர். ஏதத் ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய மைனாகஸ்ய மகாத்மனஹ காரியமாவேத்ய துகிரேர் உத்யதாம் ச மனோ மம தேன சாஹ்மனுஜ்ஞாதோ மைனாகேன மகாத்மனா சச்சாப்யந்தர்ஹிதः ஷைலோ மானுஷேன வபுஷ்மதா ஷரீரேன மகாஷைலஹ ஷைலேன ச மகோததௌ. இந்த வச்சனத்தை கேட்டு ஹனுமார் என்ன சொன்னார்? நான் அந்த சமயத்திலே நான் இதுல சிரம பரிகாரம் பண்ணுவதற்காக இல்லை, நான் கடலை கடக்க வேண்டும்ங்கிற காரியத்திற்காகத்தான் போகிறேன்னு சொன்னார். ஆகையாலே அதுவும் விடை கொடுத்து தன் உடலை, அதாவது மனித உரு கொண்டு பேசுகிறது. மனித உருவை பர்வதத்துக்குள்ளே மறைத்து பர்வத உருவை கடலுக்குள்ளே மறைத்து கொண்டது. உத்தமம் ஜவமாஸ்தாய சேஷம் பந்தானமாஸ்திதா ததோஹம் சுச்சிரம் காலம் வேகேனாபியகமம் பதி. அப்புறம் நான் திருப்பி மறுபடி கொஞ்ச தூரம் வேகமாக பறந்தேன். ததப் பஷ்யாம்யஹம் தேவி சுரசாம் நாகமாதரம் சமுத்திர மத்தியே சா தேவி வச்சனம் மாம் அபாஷத. அப்ப சுரசாங்கிற நாகமாதா சுரசான்னு ஒருத்தி வந்து என்கிட்ட பேசினா வழியில. மம பக்ஷ்யா பிரதிஷ்டஸ்துவம் அமரைர் ஹரிசத்தம அதஸ்துவாம் பக்ஷயிஷ்யாமி விஹிதஸ்துவம் சிரஸ்யமே. எனக்கு தேவர்கள்லாம் இந்த பக்கம் வருதெல்லாம் எனக்கு பக்ஷணம்னு சொல்லியிருக்கா. ஆகையாலே நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொன்னா அந்த சுரசா என்னிடத்திலே அப்படின்னு அனுமார் சொல்ற. ஏவமுக்த சுரசயா பிராஞ்சலி பிரணதஸ்திதா விவர்ண வதனோ பூத்வா வாக்கியம் சேதம் உதீரயன். உடனே இப்படி சுரசை சொன்ன உடனே நான் கையை கூப்பி கொண்டு பேசினேன். ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சஹப்ராத்ரா சீதையா சாபி பாரியயா தஸ்ய சீதா ஹர்தா பாரியா ராவணேன துராத்மனா தஸ்யாஸ் சகாசம் தூதோஹம் கமிஷ்யே ராமசாசனாத் கர்த்துமர்ஹசி ராமஸ்ய சாஹாயம் விஷயே சதி. இப்ப நான் சொன்னேன், ராமோ தாசரதி, தாசரதன் பிள்ளையான ராமன் சீதையை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். நான் ராமதூதனா கடலை தாண்டி போறேன். ஆகையாலே நீயும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி இப்படி தடுக்காதன்னு சொன்னேன். அதவா மைதிலீம் திருஷ்டுவா ராமம் சாக்லிஷ்டகாரினம் ஆகமிஷ்யதி தேவக்ரம் சத்யம் பிரதிஷ்ருணோமி தே. இப்ப ஹனுமார் என்ன சொன்னாராம்? இல்ல, நான் உனக்கு உணவாக ஆக வேண்டும்னா நான் ஆகிறேன். ஆனா என்ன, ராமகாரியத்தை முடித்து கொண்டு வந்து உனக்கு உணவாகிறேன். சீதையை பார்க்கணும், சீதையை பார்த்தாச்சுன்னு ராமன்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் வருகிறேன், நான் இது சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னார் ஹனுமார். ஏவமுக்தா மயா சாது சுரசா காம ரூபிணி அப்ரவீன் நாதி வர்த்தேத கஷ்டிதேஷ வரோ மம.
இல்ல இல்ல இது எனக்கு வரம், என்னை தாண்டி நீ போக கூடாது, என் வாய் வழியா தான் நீ போகணும் அப்படின்னு அந்த சுரசா சொல்லிவிட்டாள். ஏவமுக்த சுரசயா தசயோஜனமாயதா ததோத்த குண விஸ்தாரோ பபூவோஹம் க்ஷணேன தூ. இப்ப நான் தசயோஜன தூரம் இருந்தவன் இன்னும் கொஞ்சம் குறுகி கொண்டு உடம்பை பாதி பருமனாக ஆக்கிக் கொண்டேன். மத்பிரமாணானுரூபம் செய்வ வியாதிதம் து முகம் தயா தத்ருஷ்ட்வா வியதிதம் சாஸ்யம் ஹ்ரஸ்வம் ஹ்யக்கரவம் வபுஹு. அந்த சந்தர்ப்பத்திலே அவளும் அந்த அளவுக்கு தக்கபடி வாய் திறந்துட்டா. வாய் திறந்தபடிக்கு இருக்கிறதுனால நான் மீளவும் இன்னும் சின்னதாயிட்டேன். தஸ்மின் முகூர்த்தே சபுனஹா பபுவாங்குஷ்ட மாத்ரகா அபிபத்யாஷு தத்வக்திரம் நிர்கதோஹம் ததக்ஷணாத். இப்போ உடனே ஒரு கட்டை விரல் அளவுக்கு மாறி நான் அவள் வாய்க்குள்ளே சென்று மறுபடி மீண்டு வந்தேன். அப்ரவீத் சுரசா தேவி ஸ்வேன ரூபேன மாம் புனः அர்த்தசித்தி ஹரிஸ்ரேஷ்ட கச்ச சௌமிய யதா சுகம் சமானய ச வைதேஹிம் ராகவேன மகாத்மனா சுகி பவ மகாபாகோ பிரீதாஸ்மி தவ வானர. இப்ப நான் இப்படி பண்ண உடனே அந்த சுரசாவானவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா. அனுமாரே, நீ சுகமாக இருப்பீர், நீ நல்லபடியா போயிட்டு வா, உன் யாத்திரை நன்னா முடியும், சீதையையும் ராமனையும் நீ சேர்த்து வைப்பீராக, உன்னுடைய இந்த செயலாலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னா அந்த சுரசா. ததோஹம் சாது சாத்வீதி சாத்வீதி சர்வபூதைர் பிரசம்சிதா ததோந்தரிக்ஷம் விபுலம் ப்ளுதோஹம் கருடோ யதா. உடனே அங்கிருந்து கிளம்பி மறுபடி கருடன் மாதிரி வேகமாக பறந்தேன். சாயா மே நிகிரஹீதா ச ந ச பஷ்யாமி கிஞ்சன சோஹம் விகத வேகஸ்து திசோ தச விலோகயன் ந கிஞ்சித் தத்ர பஷ்யாமி ஏன மே பஹ்ருதா கதிஹி. உடனே இப்படி பறக்கும் பொழுது என்னுடைய நிழலை பிடித்து யாரோ இழுக்கிறார்கள் என்ன. ஆனா யார் இழுக்கிறானே தெரியல. நான் 10 திக்கிலும் சுத்தி சுத்தி பார்த்தேன், யார் இழுத்தான்னு தெரியவில்லை. ததோமே புத்திர் உத்பன்னா கிம் நாம ககனே மம ஈதிருஷோ விக்ன உத்பன்னோ ரூபம் யத்ர ந திருஷ்யதே. உடனே நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்னது, யாரு பண்றான்னு தெரியல, ஆனா என்னை பிடித்து இழுக்கிறார்களேன்னு நான் யோசித்தேன். அதோ பாகேன மே திருஷ்டிர் சோச்சதா பாதிதா மயா ததோத்ர க்ஷத்மஹம் பீமாம் ராட்சசீம் சலிலேஷயாம். இப்ப ஜலத்துல படுத்துக்கொண்டு ஒரு ராட்சசி, அவள் என்னை பிடித்து இழுக்கிறாள்னு நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன். பிரஹஸ்ய ச மகாநாதம் முக்தோஹம் பீமயாதயா அவஸ்திதம் அசம்பிராந்தம் இதம் வாக்கியம் அசோபனம். உடனே அவள் என்னை பார்த்து அசோபனமாக ஒரு அமங்கலமாக வார்த்தை பேசினாள். வாசிகந்தா மகாகாய க்ஷுதிதாயாமேப்சிதா பக்ஷஹ ப்ரீணய மேதேஹம் சிரமாஹார வர்ஜிதம். ரொம்ப நாளா உணவில்லாம இருக்கேன், எங்க போற, நான் உன்னை நீ சாப்பிட போறேன்னு சொன்னா அந்த ராட்சசி. பாடமித்யேவதாம் வாணீம் பிரத்யகிருண்ணாமஹம் ததஹ ஆஸ்ய பிரமாணாததிகம் தஸ்ய காயம் அபூரயம். அப்ப அவள் வாயினுடைய அளவோட பெருசா நான் வளர்ந்துட்டேன், என்ன எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டேன். தஸ்யாஸ்சாஸ்யம் மஹத்பீமம் வர்ததே மம பக்ஷணே நச்சமாம் சாத்து புபுதே மமவா நிகிருதம் கிருதம். இப்ப நானும் அவளை அறியல, அவளும் என்ன அறியல, நானும் வளர்றேன் அவளும் வளர்றா. இப்ப நான் கொஞ்சம் பெருசானா அவளும் பெருசாரா, நான் இன்னும் கொஞ்சம் பெருசானா அவளும் பெருசாரா, இந்த மாதிரியே போயிருந்தது. ததோஹம் விபுலம் ரூபம் சங்கிப்ய நிமிஷாந்தராத் தஸ்யா ஹிருதயம் ஆதாய பிரபதாமி நபஸ்தலம். உடனே நான் என்ன பண்ணேன், உடலை சுருக்கி கொண்டு நேரா ஹிருதயத்தை புலந்து கொண்டு வெளியே வந்தேன். சா விசிருஷ்ட புஜா பீமா பபாத லவனாம்பசி மயா பர்வத சங்காஷா நிகிருத்த ஹிருதயா சதி. இப்போ உவர்கடலிலே வசித்துக் கொண்டிருந்த அவள் மலை போலே என்னாலே ஹிருதயம் பிளந்து கொல்லப்பட்டாள், மூழ்கி போனாள். ஸ்ருணோமி ககதானாம் ச சித்தானாம் சாரணை சஹ ராட்சசி சிம்ஹிகா பீமா க்ஷிப்ரம் ஹனுமதா ஹதா தாம் ஹத்வா புனரேவாஹம் கிருத்யம் அத்யைகம் ஸ்மரன் கத்வா சாஹம் மகாத்வானம் பஷ்யாமி நகமண்டிதம் தக்ஷிணம் தீரமுததேர் லங்கா யத்ர சா புரி அஸ்தம் தினகரே யாதே ராட்சசாம் நிலையம் புரம் பிரவிஷ்டோஹம் அவிஜ்ஞாதே ரக்ஷோபிர் பீம விக்ரமைஹி. இப்படி அந்த அரக்கியை நான் கொன்ன உடனே வானத்துல இருந்த சாரணர்கள்லாம் சொன்னா, ஐயோ சிம்மிகான்னு இவளுக்கு பேரு, இவளை ஹனுமான் கொன்னு விட்டாருன்னு சொன்னார்கள். உடனே நானும் நபஸ் வழியா, அதாவது வானம் வழியா பறந்து போய் லங்கையின்
கரையிலே அடைந்தேன். லங்கையிலே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு லங்கைக்குள்ளே யாரும் பார்க்காதபடி நான் சென்றேன். இதெல்லாம் ஹனுமான் ஜாம்பவான் கேட்டதற்காக குரங்குகளிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் கதை. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த கதை தான். ஹனுமார் மறுபடி சொல்கிறார். தத்ர பிரவிஷதாபி கல்பாந்த கண சந்நிபா அட்டஹாசம் விமுஞ்சந்தி நாதி காப்யுபத்திதா புரஹா. அந்த இலங்கையிலே ஒருத்தி யாரோ பெரிய சிரிப்பை சிரிச்சுண்டு பெரிய ராட்சசி இருந்தா. ஜிகாம்சந்தி ததஸ்தாம் து ஜ்வலதக்னி சிரோருஹாம் சவ்யம் முஷ்டி பிரஹாரேன பராஜித்ய சுபைரவாம் பிரதோஷகாலே பிரவிஷம் பீதயாஹம் தயோதிதஹ ஹம் லங்காபுரி வீர நிர்ஜிதா விக்ரமேன தே யஸ்மாத் தஸ்மாத் விஜேதாசி சர்வரக்ஷா ரக்ஷாம்ஸ்யசேஷதஹ. இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு முஷ்டினால அவளை ஓங்கி அடிச்சேன். அந்த அரக்கியை ஓங்கி அடித்தேன். ஓங்கி அடித்தவுடன் அவள் என்னாலே ஜெயிக்கப்பட்டாள். அவள் சொன்னா, நான் தான் லங்காபுரி, லங்கா தேவி, நீ எப்ப என்ன ஜெயிச்சியோ இந்த லங்காபுரியையே நீ ஜெயிச்சிடுவ, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டாள். தத்ராஹம் சர்வராத்திரம் தூ விசின்வன் வெஞ்ச ஜனகாத்மஜான் ராவணாந்தః புரகதோ நச்சாபஷ்யம் சுமத்யமாம். இப்ப ராத்திரி முழுக்க சீதையை தேடி தேடி அலைஞ்சேன். கடைசியில ராவணனினுடைய அந்த புறத்துக்கும் போனேன், அங்கேயும் சீதை இல்லை. ததசீதாம் அபஷ்யம்ஸ்து ராவணஸ்ய நிவேஷனே சோகசாகரம் ஆசாத்திய நபாரம் உபலக்ஷயே. அழகா பேசுறார் ஹனுமார்னா. அப்ப ராவணனை பார்க்காம, ராவணன் அவன் பவனத்திலே சீதையை பார்க்காமல் சோகசாகரத்திலே மூழ்கி விட்டேன். இந்த உப்பு கடலை நான் பெருசா கடந்து வந்துட்டேன். அந்த இடத்துல சோக கடலை என்னாலே கடக்க முடியவில்லைங்கிறார் ஹனுமார். சோச்சதா சமயா திருஷ்டம் பிராகாரேன சமாவிருத்தம் காஞ்சனேன விசித்திரேன கிருஹோபவன முத்தமம். அப்ப அந்த சமயத்திலே நான் சோகித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய உபவனம், பூங்காவனம், அதை பார்த்தேன். சப்ரகாரம் அவாப்ளுப்ய பஷ்யாமி பகுபாதபம் அசோக வணிகா மத்தியே சிம்ஷபா பாதபோ மகான். அப்ப அதுல இருந்த மதில் சுவர்ல ஏறி குதிச்சு உள்ள போனேன். அங்க அசோகவனம் இருந்தது. அந்த அசோகவனத்திலே பெரிய சிம்ஷபா மரம், சிம்சுபா விருட்சம் இருந்தது. அதூரே சிம்ஷபாம் விருக்ஷாத் பஷ்யாமி வரவர்ணினீம் ஷ்யாமாம் கமலபத்ராட்சீம் உபவாச கிருஷானனாம் ததேக வாச சம்வீதாம் ரஜோத்வஸ்த சிரோருகாம் சோகசந்தாபன் தீனாங்கீம் சீதாம் பர்த்ருஹிதே ஸ்திதாம் ராட்சசீபிர்விரூபாபிர் க்ரூராபிரவிசம்ருதாம் மாம்சசோணித பக்ஷாபிர் வியாக்ரீபிர் ஹரிணீமிவ. அந்த சிம்சுபா மரத்திலிருந்து கொஞ்ச தூரத்திலே ஒரு மான் பேடை புலிப்பெண்களாலே எப்படி, பெண் புலிகளாலே எப்படி பயமுடுத்தி கொண்டு இருக்குமோ அப்படி ராட்சசிகளுக்கு நடுவிலே ஒரு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய மான் குட்டி போலே இந்த சீதையை பார்த்தேன். அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் கோரமான உருவம் இருந்தது. இவள் உபவாசத்தினாலே முகம் உடம்பெல்லாம் உலர்ந்து போய் புழுதி படிந்த குழல், புழுதி படிந்த உடை, இதையெல்லாம் உடுத்தி கொண்டு சோகத்தினாலே அப்படியே காஞ்சு சுக்கு மாதிரி காய்ந்து போய் இப்படி இருந்தாள். அவள் ஒரே ஒரு சிந்தனை தான் பண்ணா, தன்னுடைய பர்த்தாவை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாள். சமயா ராட்சசி மத்தியே தர்ஜ்யமானா முகுர்முகு ஏகவேணி தராதீனா பர்த்த சிந்தா பராயணா பூமிஷையா விவர்ணாங்கி பத்மினி வஹிமாகமே ராவணாத்வினிவிருத்தார்த்தா மர்த்தவ்யகிருத நிச்சயா கதம்சித் மிகசாபாக்ஷி தூர்ணமாசாதிதாமயாம். அந்த சமயத்திலே அரக்கர்கள் நடுவில் அந்த சீதா பிராட்டியால் என்ன பண்ணாள்னா, தன்னுடைய பர்த்தாவையே நினைத்து கொண்டு தரையிலே படுத்து கொண்டாள். பனிகாலத்தில் தாமரை போல ராவணனிடத்திலிருந்து தப்பவும் வழி காணவில்லை. மனம் இழந்து போய் சீக்கிரமே உயிரை போக்கிக்கணும்னு நிச்சயம் பண்ணி கொண்டிருந்தாள். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சீதாதேவியை நான் பார்த்தேன்.
तां दृष्ट्वा तादृशीं नारीं रामपत्नीं यशस्विनीं तत्रैव सिंशुपा वृक्षे पश्यन्नहम् अवस्थितः. அப்ப இப்படி சீதையை சிம்சுபா மரத்துக்கு அடியிலே பார்த்து நான் அங்கே போய் படுத்துக் கொண்டேன். சிம்சுபா மரத்திலே போய் ஓய்வெடுத்துட்டேன். ததோ ததோ ஹலஹலா சப்தம் காஞ்சனி புரம் ஆஸ்ரிதம் ஸ்ருணோம்யதிக கம்பீரம் ராவணஸ்ய நிஷேவனே. இப்ப ஹலஹலான்னு ஒரு சப்தம் வந்தது ராவணனுடைய பவனத்துல. ததோஹம் பரமோத்விக்னஹ ஸ்வரூபம் பிரத்யசம்ஹரம் அஹம் து சிம்சுபா விக்ஷே பக்ஷீவ ககனே ஸ்திதஹ. உடனே அதை கேட்ட உடனே நான் என்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு மறைத்து கொண்டு அந்த சிம்சுபா விருட்சத்திலே இருக்கக்கூடிய பட்சிகளோடு பட்சியா நானும் ஒழிந்து கொண்டேன். ததோ ராவண தாராஷ்ச ராவணஸ்ச மகாபலஹ தம் தேசம் சமனுப்ராப்தா யத்ர சீதா பவத் ஸ்திதா தத்ருஷ்ட்வா வராரோஹா சீதா ரக்ஷோ கணேஸ்வரம் சங்குச்யோருஸ்தனௌ பீனௌ பாஹுப்யாம் பரிரப்யச. இப்ப அந்த சமயத்திலே ராவணன் தன்னுடைய மனைவிமார்களுடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்படி வந்த உடனே அந்த சீதா என்ன பண்ணாள், அந்த ராட்சசனை கண்ணெடுத்தும் பார்க்காமல் தன்னுடைய துடைகளை மடக்கி கொண்டு கைகளாலே மார்களை மூடிக்கொண்டு அவள் இருந்தாள். வித்ரஸ்தாம் பரமோத்விக்னாம் வீக்ஷமானாம் ததஸ்ததஹ திராணம் கிஞ்சித் பஷ்யந்தி வேபமானாம் தபஸ்வினீம். அந்த சமயத்திலே தாமுவாச்ச தசக்ரீவஹ சீதாம் பரம துக்கிதாம் அவாக்ஷிராஹ பிரபதிதோ பகுமன்யஸ்வபாமினி யதி சேத்வம் து தர்பான்மாம் நாபிநந்தசி கர்விதே த்வௌமாசாவந்தரம் சீதே பாஸ்யாமி ருதிரம் தவ. அந்த இடத்துல அவ்வளவு பயந்து கொண்டிருந்த சீதையை பார்த்து ராவணன் சொன்னான். என்ன சொன்னான், நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீன்னா சீதையே நீ என்னை பகுமன்யஸ்வ, என்னை நீ என்ன பண்ணணும், பகுமானம் பண்ணணும். ராவணன் நான் வந்திருக்கேன்னா எனக்கு நீ ஒத்துழைக்கணும். அப்படி இல்லையாகில் நீ இப்படி செருக்கோடு கர்வத்தோடு நான் ராமனையே நினைச்சு கொண்டிருப்பேன்னு நீ சொன்ன 2 மாத காலங்களில் உன்னுடைய ரத்தத்தை நான் குடித்து விடுவேன்னு சொன்னா ராவணன். ஏதச்சுத்வா வசஸ்தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ உவாச பரமக்ருத்தா சீதா வசனமுத்தமம். சீதை மறுபடி எதிர்த்து பேசினாள். ராட்சசாதம ராமஸ்ய பாரியாம் அமித தேஜசஹ இக்ஷ்வாகு குலநாதஸ்ய ஸ்னுஷாம் தசரதஸ்ய ச அவாச்சியம் வததோ ஜிஹ்வ கதம் ந பதிதா தவ. இப்ப ராட்சசாதமனே ராவணனே, ராமனுடைய பாரியை தசரதனினுடைய மாட்டு பொண்ணை பார்த்து இப்படி தீய சொல் பேசுறியே, உன் நாக்கு ஏன் இன்னும் விழல அப்படின்னு கேட்டா சீதை. கிம் ஸ்வித் வீரியம் தவானாரிய யோமாம் பர்துர் அசன்னிதௌ அபகிருத்யாகதஃ பாப தேனா திருஷ்டோ மகாத்மனஹா. இதுதான் உன் வீரமா, ராமன் இல்லாத போது என்ன கடத்தின் வண்டியே, இதுதான் உன் வீரமான்னு கேட்டா ராவணனை பார்த்து. ரத்வம் ராமஸ்ய சத்ருஷோ தாஸ்யே ப்யஸ்ய ந யுஜ்யசே அஜேய சத்யவாதி ச ரணஷ்லாகி ச ராகவஹ. நீ ராமருக்கு ஏற்றவனாக என்னைக்குமே ஆக மாட்ட. ஏன் ராமருக்கு தொண்டு புரிய கூட நீ தகுந்தவன் கிடையாது. நீ அவ்வளவு தாழ்ந்தவன். ராமர் உன்னை யுத்தத்திலே கொள்வார். ராமரை யுத்தத்துல ஜெயிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஜானக்யா பருஷம் வாக்கியம் ஏவமுக்தோ தசானனஹ ஜஜ்வால சஹசா கோபா சித்தாஸ்த இவ பாவகஹ. உடனே இதை கேட்டு ராவணன் தீக்கடல் போல எரிந்தான் கோபத்திலே. விவருத்திய நயனே குரூரே முஷ்டி முத்தியம்ய தக்ஷிணம் மைதிலீம் ஹந்துமாரப்தஹா ஸ்திரீபிர் ஹஹா கிருதம் ததா. உடனே கோபப்பட்டு தன்னுடைய கையை ஓங்கி சீதையை அடிக்க வந்தான். இப்ப அங்க இருந்த ஸ்திரீகள்லாம் ஆஹான்னு பயந்து போய் சத்தம் போட்டா. ஸ்திரீனாம் மத்யாத் சமுத்பத்திய தஸ்ய பாரியா துராத்மனஹ வரா மந்தோதரி நாம தயாச பிரதிஷேதிதா. அந்த சமயத்துல ஸ்திரீகளுக்கு நடுவில் இருந்த மந்தோதரின்னு அவனுடைய பத்னி, அவள் இப்படி ராவணனை தடுத்து விட்டாள், அடிக்க விடாம. உக்தஸ்ச மதுராம் வாணீம் தயாச மதனார்திதா சீதையா தவ கிம் காரியம் மகேந்திர சமவிக்ரம. இப்ப மந்தோதரி நல்ல வார்த்தை சொன்னா. சீதைனால உனக்கு என்ன காரியம், அவளை விட்டு விடுன்னு நல்ல வார்த்தை பேசினாள் மந்தோதரி.
தேவகந்தர்வ கன்யாபிர் யக்ஷ கன்யாபிரேவச்ச சார்த்தம் பிரபோ ரமஸ்வேஹ சீதையா கிம் கரிஷ்யசி. இப்ப தேவ கன்னியர்கள், கந்தர்வ கன்னிகைகள், யக்ஷ கன்னிகைகள்லாம் இருக்கா, இவாளே போருமே, சீதை வேற எதுக்கு வேணும்னு கேட்டாள். ததஸ்தாபிஸ் சமேதாபிர் நாரீபிஸ் சக மகாபலஹ பிரசாத்ய சஹசானீதோ பவனம் சொம் நிஷாச்சரஹ. உடனே அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ராவணனை அழைத்துக் கொண்டு அவனுடைய மாளிகைக்கு சென்றார்கள். யாதே தஸ்மின் தசக்ரீவே ராட்சஸ்யோ விகிருதானனாஹ சீதாம் நிர்பர்த்சயாமாசுரு வாக்கியை க்ரூரை சுதாருணை. ராவணன் போன உடனே ராட்சசிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ரொம்ப கொடுஞ்சொற்களாலே, கடுமையான வார்த்தைகளினாலே சீதையை துன்புறுத்தினார்கள். திருணவத் பாஷிதம் தாசாம் கணயாமாச ஜானகி தர்ஜிதம் ச ததா தாசாம் சீதாம் பிராப்ய நிரர்த்தகம். அவர்கள் பேசினதெல்லாம் ஒரு புல்லுக்கு சமமாக கூட சீதை மதிக்கல. விருதா கர்ஜித நிச்சேஷ்ட ராட்சஸ்ய பிஷிதாசனாக ராவணாய சுஷ்ம்சுஸ்தா சீதா வியவசிதம் மகத். இப்ப சீதையின் துணிவு ரொம்ப பெருசுன்னு எல்லா ராட்சசிகளும் போய் சொல்லிட்டா ராவணன்ட்ட. அவளை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டா. ததஸ்தா சகிதா சர்வே விஹதாஷா நிருத்யமாக பரிக்ஷிப்ய சமந்தாத்தாம் நித்ரா வசமுபாததா. உடனே எல்லாரும் போயிட்டு தூங்கிட்டா. தாசு சைவ பிரசுப்தாசு சீதா பர்த்ரிஹிதே ரதா விலப்ய கருணம் தீனம் தீனா பிரசுஷோச்ச சுதுக்கிதா. உடனே எல்லா ராட்சசிகளும் தூங்கின பிறகு அவள் புலம்பி அழத் தொடங்கினாள் சீதை. தாசாம் மத்யாத் சமுத்தாய திரிஜட்டா வாக்கியம் அப்ரவீத் ஆத்மானம் காதத க்ஷிப்ரம் ந சீதா வினசிஷ்யதி जनकस्यात्मजा साध्वी स्नुषा दशरथस्य च स्वप्नो ह्यद्य मया दृष्टो दारुणो रोमहर्षणः राक्षसानां विनाशाय भर्तृस्याज्जयाय च अलमस्मान् परित्रातुं राघवाद् राक्षसीगणम् अभियाचाम वैदेहीम् एतद्धि मम रोचते यस्याह्येवं विधः स्वप्नो दुःखितायाः प्रदृश्यते सा दुःखैर्विविधैर्मुक्ता सुखमाप्नोत्यनुत्तमम् प्रणिपात प्रसन्ना ही मैथिली जनकात्मजा ततः सा ह्रीमती बाला भर्तुर्विजय हर्षिता अवोचद् यदि तत्तथ्यं भवेयं शरणं हि वः. உடனே அந்த சமயத்திலே திருஜட்டை அப்படிங்கிறவள் எழுந்து ராட்சசிகள்கிட்ட எல்லாம் சொன்னா, இங்க பாருங்க, நான் சொப்னம் பார்த்தேன், சொப்னத்துல எல்லா ராட்சசர்களும் செத்து போயிட்டா, இந்த சீதை இருக்காளே அழுதுண்டே இருக்கா இங்க, ஆனா அவளுடைய கணவன் ராமன் தான் ஜெயித்தான். எப்ப இவள் இப்படி அழுது கொண்டு இருந்து இந்த இடத்துல இருக்கிறாளோ அப்ப நமக்கு இப்படி ஒரு துர்சொப்னம் வருகிறதோ, இப்ப நாம் இவளை சரணமாக பத்தித்தான் நாம் பிழைக்க வேண்டும். நமக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா நம்மையும் காப்பாற்றணும்னா நாம் யாரு காலில் போய் விழணும்னா சீதை காலில் தான் விழ வேண்டும்னு அந்த திரிஜட்டா அங்க இருக்கிற ராட்சசிகள்கிட்ட எல்லாம் சொன்னான். ராட்சசிகள் யாரும் காலில் விழல, ஆனா சீதை சொன்னாலாம். அப்ப அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா, ஒருவேளை ராமன் ஜெயித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா பவேயம் சரணம் ஹிவஹா, உங்கள் எல்லாருக்கும் நான் அபயம் அளிக்கிறேன்னு சீதை சொன்னாள். தாம் சாஹம் தாதிருஷீம் திருஷ்டுவா சீதாயா தாருணம் தசாம் சிந்தையாமாச விக்ராந்தோ நச மே நிர்விருத்தம் மனஹா. இப்ப நான் இப்படி இருந்த சீதையை பார்த்து மனம் பொறுக்கவில்லை, அவ்வளவு வருத்தப்பட்டேன் அப்படின்னு அனுமார் சொல்கிறார். சம்பாஷணார்த்தம் சமயா ஜானக்யாஸ் சிந்திதோ விதிஹி இக்ஷ்வாகூனாம் வசம் வம்சஸ்து ததோ மம புரஸ்கிருதா. அப்ப நான் ஜானகியை காப்பாற்றுவதற்காக இக்ஷ்வாக்கு வம்சத்தை பெருமையை பேசி முதல்ல ஆரம்பித்தேன். ஸ்ருத்வா து கதிதாம் வாசம் ராஜரிஷி கணபூஜிதம் பிரத்யபாஷதமாம் தேவி பாஷ்பைர் பிகிதலோச்சனா கஸ்துவம் கேன கதம் சேஹ பிராப்தோ வானர புங்கவ காச்சராமேன தே பிரீதிஸ்தன்மே சம்சிதுமர்ஹசி தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா ஹமப்யப்ரவம் வசஹா. உடனே நான் இப்படி இக்ஷ்வாக்கு வம்சத்தை பெருமையா பேசின உடனே அந்த சீதா தேவியும் என்னை பார்த்து பேசினா, நீ யாரே குரங்கு, நீ எப்படி இங்க வந்திருக்க, உனக்கு எப்படி ராவணை பத்தி தெரியும், இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு பேசினாலாம் சீதை. அதை கேட்டு ஹனுமார் மறுபடி பேசுகிறார். தேவி ராமஸ்ய பர்த்துஸ்தே சாஹாயோ பீம விக்ரமஹா சுக்ரீவோ நாம விக்ராந்தோ வானரேந்திரோ மகாபலஹா தஸ்ய தாமாம் வித்தி பிருத்யம் துவம் ஹனுமந்தமிஹாகதம்
பர்த்ராஹம் பிரேஷிதஸ்துப்யம் ராமேனாக்லிஷ்டகர்மணா இதம் ச புருஷவ்யாக்ரஹ ஸ்ரீமான் தாசரதி ஸ்வயம் அங்குலீயம் அபிஜானம் ஆதாத்துப்யம் ஆதாத்துப்யம் யசஸ்வினி तदिच्छामि त्वया ज्ञप्तं देवी किं करवाण्यहं रामलक्ष्मणयोर्पार्श्वं नयामि त्वं किमुत्तरम्. அங்க ஹனுமார் பேசினார், அதெல்லாம் சுருக்கமா சொல்றார். ஹனுமார் அங்க நடந்ததெல்லாம் இப்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கார். அதனாலதான் அடியனும் வேகமா அந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். தேவி, நான் ராமனுடைய சகாசத்திலிருந்து, ராமனுடைய பக்கத்திலிருந்து வந்த தூதுவன் நானு. சுக்ரீவன் ஒரு பெரிய குரங்குகளுக்கெல்லாம் அரசன். அவனோடு ராமன் தோழமை கொண்டான். ஆகையாலே சுக்ரீவனுடைய மந்திரியான என்னை அனுப்பினான் இந்த காரியத்திற்காக. இதோ ராமனினுடைய அங்குலீயகம்னு அவனுடைய மோதிரத்தை நான் சீதைக்கு கொடுத்து, உடனே சீதையிடம் கேட்டேன், நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ எனக்கு ஆணையிடு. ராமனிடம் சென்று நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்னு ஆணையிடு. இல்ல உன்னை நான் அழைத்து கொண்டு ராமன்கிட்ட செல்லட்டா, அதையும் சொல்லு அப்படின்னு ஹனுமார் கேட்டார். தச்ருத்வா விதித்வா ச சீதா ஜனக நந்தினி ஆஹராவணம் உற்சாத்திய ராகவோ மாம் நயத்விதி. இதை கேட்டுட்டு சீதை சொன்னாள், ராவணனை அழித்து ராமன் என்னை அழைத்து கொண்டு செல்லட்டும்னு சொன்னாள். பிரணம்ய சிரசா தேவி அகமாரியாமனிந்திதாம் ராகவஸ்ய மகோனோஹ்லாதம் அபிஜானமயா சிஷம். அப்ப சீதையை நான் சேவித்து விட்டு நான் என்ன சொன்னேன், ராகவனுக்கு கொடுப்பதற்காக, ராமனுக்கு கொடுப்பதற்காக ஏதாவது ஒரு நினைவு சின்னத்தை நீ கொடுக்க வேண்டும்னு நான் கேட்டேன். அதமாம் அப்ரவீத் சீதா கிருஹ்யதாம் அயமுத்தமஹா மணிரியேன மகாபாகு ராமஸ்துவாம் பகுமன்யதே. உடனே ஒரு மணியை கழட்டி கொடுத்து, இதனால் ராமன் என்னை நினைத்து கொள்வான், உன்னையும் நம்புவான்னு சொன்னாள் சீதை. இத்யுக்த்வா து வராரோஹா மணி பிரவரம் அத்புதம் பிராயச்சத் பரமோத்விக்னா வாசாமாம் சந்தி தேசஹ. ஆக இப்படி சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு மணி ரத்னத்தை ஹனுமாருக்கு கொடுத்தாள் சீதை. ததஸ்தஸ்யை பிரணம்யாஹம் ராஜபுத்ரை சமாஹிதः பிரதக்ஷிணம் பரிக்ராமன் ஹாத்புத்கத மானசஹ. உடனே அவளை தொழுதுவிட்டு நான் அங்கிருந்து புறப்படுவதற்காக விடை பெற்றுக் கொண்டேன்னு சொல்கிறார் ஹனுமார். உத்தரம் புனரேவேதம் நிச்சித்ய மனசாத்வயா ஹனுமன் மம வித்தாந்தம் வக்துமருஹசி ராகவே. உடனே சீதை சொல்லி அனுப்பினாள், ஹனுமானே, நீ என்னுடைய விருத்தாந்தத்தை ராமனுக்கு போய் சொல்லு. யதா ஸ்ருத்யைவ சிரா தாவுபௌ ராம லக்ஷ்மணௌ சுக்ரீவ சகிதௌ வீரௌ உபேயா தாம் ததா குரு. நீ சொல்றதை கேட்ட உடனே அவர்கள் இங்க வந்துடணும். உண்மை இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் போய் ஒண்ணு சொல்லிட்டாலே, இப்ப நிறைய பேர் இருப்பான் கோல் சொல்லி காமிக்கிறவான். உண்மையில எதுவுமே நடந்திருக்காது. ஒருத்தனை பத்தி ஏதாவது வெறும்னா சொல்லியிருப்பான். ஆனா நடுவுல இருக்கிறவா போயிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இப்படி சொன்னான் அப்படின்னு அவன் கோல் மூட்டி விடுறதுல இந்த பகை ஜென்ம பகையா வளர்ந்துரும், ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்கு. அந்த மாதிரி இப்ப ஹனுமார் என்ன பண்ணணும், அங்க போய் சொல்லணும் ராமன் லக்ஷ்மணன்ட்ட. எப்படி சொல்லணும், நீ சொல்றத கேட்ட உடனே புறப்பட்டு வந்துடணும் ராமனும் லக்ஷ்மணனும். இதோ இப்பவே போறேன் சீதையை காப்பாத்துறேன்னு வந்துடணும். ஏன் இப்படி சொல்கிறாள் சீதைன்னா, நீ போயிட்டு சீதை நன்னாதான் இருக்கா, அங்க இருக்கா, இப்போதைக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்கா, நம்ம போலான்னோடனே 2 மாசம் கழிச்சு போய்க்கலான்னு யாராவது நினைச்சுட்டா. ஆகையாலே அப்படி சொல்லக்கூடாது. சொன்னதை கேட்டா உடனே வில்லம் போட ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கிளம்பி வந்துடணும். அப்படி போய் ஹனுமானே நீ சொல்லுன்னு சீதை. யத்யன்யதா பவேத் ஏதத் தௌமா சௌஜீவிதம் மம நமாம் திரக்ஷதி காகுஸ்தோ மிரியே சாகம் அநாதவத். எனக்கு 2 மாத காலம் டைம் கொடுத்துருக்கான் ராவணன், நான் 1 மாத காலத்திலேயே உயிரை விட்டுருவேன். தச்ருத்வா கருணம் வாக்கியம் குரோதோ மாம் அபியவர்தத உத்தரம் ச மயா அதிருஷ்டம் காரியசேஷம் அனந்தரம். உடனே நான் கோபத்தை அடக்கி கொண்டு சீதையிடம் பேசினேன். ததோவர்தத மேகாயஸ்ததா பர்வத சன்னிபஹ யுத்தகாங்ஷி வனம் தச்ச விநாசயிதுமாரபே. உடனே அந்த கோபத்தினாலே நான் என்ன பண்ணேன், அசோக வனத்தையே அழித்தேன் பெரிய உரு கொண்டு. தத்பக்னம் மனசண்டம் ச பிராந்தத்ரஸ்தமிருத்விஜம் பிரதிபுத்தா நிரீக்ஷந்தே ராட்சஸ்யோ விகிருதானனாஹ.
मां च दृष्ट्वा वने तस्मिन् समागम्य ततस्ततः तास्समव्यागता क्षिप्रं रावणायाच चक्षिरे. உடனே நான் அழித்த உடனே எல்லா ராட்சசர்களும் போய் ராவணன்ட்ட சொல்லிட்டா நான் இருக்கேன்னு. ராஜன் வனமிதம் துர்கம் தவ பக்னம் துராத்மனா வானரே விஜ்ஞாய தவ வீரியம் மகாபல. ராவணா, உன்னுடைய வீரத்தை அறியாமல் ஒரு குரங்கு வந்து நம்முடைய அசோகவனத்தை நாசமாக்குகிறதுன்னு சொன்னார்கள் ராட்சசர்கள். துர்புத்தேஸ்தஸ்ய ராஜேந்திர தவ விப்ரியகாரிணஹ மதமாக்ஞாபய க்ஷிப்ரம் யதாசௌ விலயம் விரஜேத். அப்பொழுது அந்த ராவணன் என்ன பண்ணான், இந்த வானரத்துக்கு நாசத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆகையாலே உடனே கொலை தண்டனை அவன் அந்த வானரத்துக்கு விதித்தான். நிறைய ராட்சசர்களை அனுப்பினான். தச்ருத்வா ராட்சசேந்திரேன விசிஷ்டா பிருஷதுர்ஜயாக ராட்சசா கிங்கரா நாம ராவணஸ்ய மனோனுகாக. அப்ப கிங்கரர்கள்னு நிறைய ராட்சசர்கள் வந்தார்கள். தேஷாம் அஷீதி சாஹஸ்ரம் சூலமுத்கர பாணினாம் மயா தஸ்மின் மனோத்தேஷே பரிகேன நிதூஷிதம். இப்ப 80,000 பேர் வந்தா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 80,000 பேர் அந்த கிண்ணறர்கள் வந்தார்கள். அத்தனை பேரையும் நான் அடிச்சேன். ஒரு பரிகம், ஒரு இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு அனைவரையும் கொன்றேன். தேஷாம் து ஹதசேஷா ஏ தேகத்வா லகு விக்ரமாக நிஹதம் ச மஹத் சைன்யம் ராவணாயாச்ச சக்ஷிரே. அவர்கள் அப்பொழுது சாவாமல் தப்பித்து பிழைத்தவர்கள் சில பேர் ஓடி போய் ராவணனுக்கு சொல்லிட்டா. ததோமே புத்திர் உத்பன்னா சைத்ய பிராசாதம் ஆக்கிரமம் தத்ரஸ்தான் ராட்சசான் ஹத்வா சதம் ஸ்தம்பேன வை புனः லலாம பூதோ லங்காயா சச்ச வித்வஸ்திதோ மயா. அப்ப நான் என்ன பண்ணேன், அங்கிருந்த ஒரு யாகசாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய கட்டடத்துக்கு அருகிலே போய் அங்க இருந்த அரக்கர்கள் பலரையும் ஒரு கம்பத்தை எடுத்து கொன்றேன். லங்கைக்கு ஒரு அலங்காரமாக இருந்த அந்த கம்பம் ஒன்றையும் நான் உடைத்தேன். ததப் பிரஹஸ்தஸ்ய சுதம் ஜம்புமாலி நமாதிஷத் ராட்சசைர் பகுவிஸ்ஸார்தம் கோரரூபைர் பயானகைஹி தமஹம் பல சம்பன்னம் ராட்சசம் ரவண கோவிதம் பரிகேனாதி கோரேன சூதயாமி சஹானுகம். தச்ருத்வா ராட்சசேந்திரஸ்து மந்திரிபுத்ரான் மகாபலான் பாதாதி பல சம்பன்னாம் பிரேஷயாமாசவான ராவணஹ பரிகேனைவ தான் சர்வான் நயாமி யமசாதனம். உடனே ராவணன் என்ன பண்ணா, பிரஹஸ்தன்கிற மந்திரியினுடைய பிள்ளையான ஜம்புமாலியை அனுப்பினான். அவனையும் அந்த இரும்பு உலக்கையாலே அடித்து கொன்றேன். உடனே மந்திரி புத்திரர்கள் அவர்களை எல்லாரையும் அனுப்பி வைத்தான். நிறைய படைகளோடு அனுப்பினான் ராவணன். அவர்களையும் அந்த இரும்பு உலக்கையாலேயே நான் கொன்றேன். மந்திரி புத்திரான் ஹதான் ஸ்ருத்வா சமரே லகு விக்ரமான் பஞ்சசேனாக்ரே சூரான் பிரேஷயாமாச ராவணஹ தானஹம் சஹசைன்யான் வை சர்வானேவாப்யசூதயம். அவர்கள் எல்லாரையும் நான் கொன்று விட்டேன். உடனே மந்திரி புத்திரர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் தெரிந்த உடனே பஞ்ச சேனாபதிகளை அனுப்பினான், 5 பேர். அவர்களையும் நான் கொன்றேன். ததப் புனர் தசக்ரீவஹா புத்திரமக்ஷம் மகாபலம் பகுபி ராட்சசை சார்த்தம் பிரேஷயாமாச ராவணஹ. உடனே ராவணன் தன்னுடைய பிள்ளையான அக்ஷனையே அனுப்பினான். தம் துமந்தோதரி புத்திரம் குமாரம் ரணபண்டிதம் சஹசாகம் சமுத்கிராந்தம் பாதையோஷ்ச கிரஹீதவான் சர்மாசீனம் சதகுணம் பிராமயித்வாவ்யபேஷயம். உடனே அந்த மந்தோதரியின் பிள்ளையான அக்ஷனை நான் காலை பிடித்து தூக்கி ஆகாயத்திலே சுத்தி பூமியிலே அடித்தேன். தமக்ஷம் ஆகதம் பக்னம் நிஷம்ய தசானனஹ தத இந்திரஜிதம் நாம த்விதீயம் ராவணஸ் சுதம் வியாதிதேஷ சம்க்ருத்தோ வாலினம் யுத்த துர்மதம். தன்னுடைய பிள்ளையான அக்ஷன் இறந்து போனான்கிறத தெரிந்த உடனே இன்னொரு பிள்ளையான இந்திரஜித்தை அனுப்பினான். தச்சாப்யஹம் பலம் சர்வம் தம் ச ராட்சச புங்கவம் நஷ்டௌஜசம் ரணே கிருத்வா பரம் ஹர்ஷம் உபாகமம். நான் அந்த இந்திரஜித்தையும் ஜெயிச்சுட்டேன். மகதாஹி மகாபாஹு பிரயத்னேன மகாபலஹ பிரேஷிதோ ராவணேனைவ சஹவீரைர் மதோத்கடைஹி சோவிஷஹ்யஹம் ஹி மாம் புத்வா ஸ்வபலான் சாவமர்திதம் பிராம்மேனாஸ்திரேன சதுமாம் பிரதிபத்னாச்சாதி வேகிதஹ.
அப்ப இந்திரஜித்து பார்த்தான், தன்னுடைய படையெல்லாம் எடுத்து இவனை கட்டி போட வேற வழியே இல்லைன்னு தெரிந்து கடைசியில பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். பிரம்மாஸ்திரம் என்னை வந்து கட்டி போட்டது அப்படின்னு அனுமார் சொல்கிறார். ரஜ்ஜுபிஷ்சா பபந்துஸ்தே ததோ மாம் தத்ர ராட்சசாஹ ராவணஸ்ய சமீபம் ச கிரஹித்வா மாம் உபானயன். அப்பொழுது அங்கிருந்த கயிறுகளாலே என்னை கட்டி அரக்கர்கள்லாம் என்னை கொண்டு போனார்கள். திருஷ்டுவா சம்பாஷிதாஹம் ராவணேன துராத்மனா பிருஷ்டஸ்ச லங்காகமனம் ராட்சசானாம் ச தம் வதம் தத்சர்வம் சமயா தத்ர சீதார்த்தமிதி ஜல்பிதம். உடனே ராவணன் கேட்டா, நீ யாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணன்னு. நான் உடனே இதெல்லாம் சீதைக்காக பண்ணேன்னு சொன்னேன். தஸ்யாஸ்து தர்ஷனாகாங்ஷி பிராப்தஸ்த்வத் பவனம் விபோ மாருதஸ்யௌரசஃப் புத்ரோ வானரோ ஹனுமானஹம். அப்படி நான் உன்னை பார்ப்பதற்காக தான் இங்க வந்தேன். நான் வாயு பகவானின் பிள்ளையான ஹனுமான். ராமதூதம் சமாம் வித்தி சுக்ரீவ சச்சிவம் கபிம் சோஹம் தூதே தூத்யேன ராமஸ்ய துத்சகாஷமிஹாகதஹ. இப்ப என்ன ராமதூதன்னு நினைச்சுக்கோ, சுக்ரீவனுக்கு மந்திரி, ராமகாரியத்திற்காக உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். சுக்ரீவஸ்ச மகாதேஜா சத்வாம் குஷலம் அப்ரவீத் தர்மார்த்த காம சகிதம் ஹிதம் பத்யம் உவாச்ச. இப்ப சுக்ரீவர் ராவணனுக்கு சௌக்கியமான்னு விசாரிச்சு நல்ல வார்த்தையை எடுத்து சொல்லுன்னு என்ன அனுப்பி வைத்தார். வசதோ ரிஷ்யமூகே மே பர்வதே விபுல துருமே ராகவோ ரணவிக்ராந்தோ மித்ரத்வம் சமுபாகதஹ. இப்ப போரில் வல்ல அந்த ராகவர் ரிஷ்யமூக மலையிலே வசித்துக் கொண்டு எங்களுக்கு மித்திரராக ஆனார். தேனமே கதிதம் ராஜ்ஞா பாரியாமே ரக்ஷசாஹிருதா தத்ர சாஹாயம் அஸ்மாகம் காரியம் சர்வாத்மனா த்வயா. உடனே சுக்ரீவர் உனக்கு சொல்லி அனுப்பினார், ராட்சசனாலே திருடி கொண்டு போகப்பட்ட எங்களுக்கு உம்மால் சகாயம் செய்ய வேண்டியதுன்னு நாங்கள் ராமபிரானுக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். ஆகையாலே நாங்கள் சீதையை தேடி வந்தோம். மயாச்ச கதிதம் தஸ்மை வாலினஸ்ச வதம் பிரதி தத்ர சாஹாய ஹேதோர்மே சமயம் கர்த்துமர்ஹசி. அப்பொழுது வாலிவதத்தை பத்தியும் நான் சொன்னேன் ராவணனுக்கு. வாலினா ஹிருதராஜ்யேன சுக்ரீவேன மகாபிரபு சக்ரேக்னி சாட்சிகம் சக்கியம் ராகவ சக லக்ஷ்மணஹா. அந்த சமயத்திலே அக்னி சாட்சியாக ஒரு நட்பு உண்டாயித்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். தேனவாலின முத்பாட்டிய ஷரேனே கேன சயுகே வானரா நாம் மகாராஜா கிருதஸ்ஸ ப்ளவதாம் பிரபு. அந்த சமயத்திலே யுத்தத்தில் வாலியை ஒரு பானத்தினாலே ஒழித்து ராமன் ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். தஸ்ய சாஹாயம் அஸ்மாபிஹ் காரியம் சர்வாத்மனாத்விக தேன பிரஸ்தாபிதஸ்துப்யம் சமீபம் இஹ தர்மதஹ. ஆகையாலே ராமனுக்கு உதவி புரிவதற்காக சுக்ரீவன் என்னை அனுப்பினான். க்ஷிப்ரமாணி யதாம் சீதா தியதாம் ராகவாயச்ச யாவண்ண ஹரையோ வீரா விக்னம் விதமந்தி பலம் தவ. ஆகையாலே என்ன தூது சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு, உடனே சீதையை கொண்டு போய் ராமன்ட்ட விட்டு, இல்லையாகில் வானரங்கள் உன்னை மொத்தமாக அழித்து விடுவார்கள். வானரா நாம் பிரபாவோஹி நகேன விதிதః புரா தேவதா நாம் சகாசம் ச ஏகச்சந்தி நிமந்திரிதாக. வானரங்களின் பிரபாவம் உங்களுக்கு தெரியாது. தேவதைகளுக்கு கூட அவர்கள் எதிரிகளாக, தேவதைகளை அழிக்க கூட சமர்த்தர்கள். தேவதைகள் இருக்கக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் போவார்கள். இதிவானர ராஜஸ்துவாம் ஆஹேத்யபிஹிதோ மயா மாமைக்ஷத ததக்ருத்தச்சக்ஷுஷா பிரதஹன்னிவ தேனவத்யோஹமாஜ்ஞாப்தோ ரக்ஷசா ரௌத்ரகர்மணா மத்பிரபாவம் அவிஜ்ஞாய ராவணேன துராத்மனா. இப்ப ராவணன் என்னுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை கொல்ல வேண்டும்னு ஆணையிட்டான். ததோ விபீஷணோ நாம தஸ்ய பிராதா மகாமதிஹி தேன ராட்சச ராஜோசௌ யாச்சிதோ மம காரணாத். இப்ப விபீஷணன் ஒரு மகாமதி, மகா புத்திசாலி இருந்தான். அவன் தான் என்னை காத்தான். நைவம் ராட்சச சார்தூல தியஜதாம் ஏஷ நிச்சயः ராஜ்யசாஸ்திர வியபேதோ ஹி மார்க சம்சேவ்யதே த்வயா. விபீஷணன் சொன்னான், தர்மத்தை மீறி நீ நடக்கிற, இந்த குரங்கை விட்டு விடுன்னு விபீஷணன் சொன்னான். தூதவத்யான திருஷ்டாஹி ராஜசாஸ்திரேஷு ராட்சச தூதேன வேதித்தவ்யம் ச யதார்த்தம் ஹிதவாதினாம். இப்ப தூதனை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சமுத்ஹத்ய பராதேபி தூதஸ்யாது துல விக்ரம விரூபகரணம் திருஷ்டம் நவதோஸ்தீஹ சாஸ்திரதா. இப்ப தூதுவனுக்கு ஏதாவது ஒரு
ஒரு விரூபம் பண்ணி உள்ளாமே தவிர அவனை ஏதோ அங்கபங்கம் அவனுடைய ஒரு அங்கத்தை எடுக்கலாமே தவிர உயிரை எடுக்கக்கூடாது. விபீஷணேனைவ முக்தோ ராவண சந்தி தேசதான் ராட்சசான் ஏததேவாஸ்ய லாங்கூலம் தஹ்யதாமிதி ததஸ்தஸ்ய வச ஸ்ருத்வா மம புச்சம் சமந்ததः வேஷ்டிதம் ஷணவல்கைश्च ஜீர்ணைः கார்பசஜைः பட்டைः ராட்சசா சித்தசன்னாஹஸ்ததஸ்தே சண்ட விக்ரமாः तदा दह्यन्त मे पुच्छं निघ्नन्तः काष्ठमुष्टिभिः बद्धस्य बहुभिः पाशैर्यन्त्रितस्य च राक्षसैः न मे पीडा भवेत् कश्चित् दिदृक्षो नगरीं दिवा. அதை கேட்டு ராவணன் என்னுடைய வாளிலே நெருப்பு வைக்க வேண்டும்னு ஆணையிட்டான். உடனே நல்ல பருத்தி துணியினாலே என்னுடைய வாளை சுத்தி நல்ல தைலத்திலே முக்கி நெருப்பு வைத்தார்கள் அரக்கர்கள். என்ன அடிச்சா நிறையா. ஆனா எனக்கு பகல் பொழுதுல இந்த லங்கையை ஒரு தடவை பார்க்கணும், லங்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசைனால எதுவுமே தோணல. அமைதியா அவர்களோடையே நான் சென்றேன். ததஸ்தே ரக்ஷசாசூரா பத்தம்மாம் அக்னி சம்ருதம் அகோஷயன் ராஜமார்கே நகரத்வாரம் ஆகதா. இப்ப என்னை வாளிலே நெருப்பை வைத்து என்னை தூக்கி கொண்டு ராஜமார்க்கத்திலே லங்கை முழுக்க வலம் வந்தா. ததோஹம் சுமஹத்ருமம் த்ரூபம் சங்கிப்ய புனராத்மனஹ விமோச்சயித்வா தம்பந்தம் பிரகிருதிஸ்தஸ்திதः புனஹ. நான் உடனே என்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டு அந்த கட்டையெல்லாம் அவுத்து மறுபடி வந்து என்னுடைய நிலைமையிலே நின்றேன். ஆயாசம் பரிகம் கிருஹ்ய தானிராக்ஷாம் ரக்ஷாம்ஸ்ய சூதயன் ததஸ்தன் நகரத்வாரம் வேகே நாப்ளுத்யவானஹம் புச்சேன ச பிரதீப்தேன தாம்புரீம் சாட்ட கோபுராம் தஹாம் ம்யஹம் அசம்பிராந்தோ யுகாந்தாக்னிரிவ பிரஜாஹ. உடனே என்ன ஆயிடுத்து, நான் என்னுடைய வாளிலே மூட்டிய நெருப்பினாலே கோபுரங்கள் பிராகாரங்களோடு கூடின அந்த லங்காபுரி மொத்தத்தையும் நெருப்புக்கு இரையாக்கினேன். நெருப்பு வைத்தேன், எல்லாத்திலும் எரித்தொழித்தேன். வினஷ்டா ஜானகி வியக்தம் நஹ்யதத்தः பிரதர்ஷ்யதே லங்காயாம் கஷ்டிதுத்தேஷ சர்வா பஸ்மீகிருதா புரி தஹதா ச மயா லங்கா தக்தா சீதான சம்சயः ராமஸ்ய ஹி மஹத்கார்யம் மயேதம் விததீகிருதம் இதி சோக சமாவிஷ்டச்சிந்தா மகமுபாகதः. உடனே சீதையும் சேர்த்து நான் கொளுத்திட்டேன்னு நினைத்து கொண்டு பயந்து போய் துக்கத்திலே மூழ்கினேன். அதாஹம் வாச்சம அஸ்ரௌஷம் சாரணானாம் சுபாக்ஷராம் ஜானகி ச நதக்தேதி விஸ்மயோதந்த பாஷிதம். ஜானகி இன்னும் எரியவில்லைன்னு சாரணர்கள் சொன்னார்கள், அதனால நான் நம்பினேன். ததோமே புத்திருத்பன்னா ஸ்ருத்வா தாம் தஸ்மாத்புதம் கிரம் அதக்தா ஜானகீத்யேவ நிமித்தைச்சோபலக்ஷிதா தீப்யமானே து லாங்கூலே நமாம் தஹதி பாவகஹ ஹிருதயம் ச பிரஹிருஷ்டம் மே வாதஸ் சுரபிகந்தினஹ. ஜானகி எரியவில்லைன்னு தெரிஞ்சு கொண்டு நான் போய் என்னுடைய வாளை சமுத்திரத்தில் அணைத்துக் கொண்டேன். எவ்வளவுதான் நெருப்பு எரிந்தாலும் என் வாளை நெருப்பு சுடவில்லை. எவ்வளவுதான் புகை மூட்டமா இருந்தாலும் காத்து எனக்கு மட்டும் நல்ல நறுமணமா வீசியது. தேன தேன தைர் நிமித்தைஷ்ச திருஷ்டார்த்தே காரணைஷ்ச மகாகுணைஹி ரிஷிவாக்யைஷ்ச சித்தார்த்தைர் அபவம் ஹிருஷ்டமானசஹ புனர்திருஷ்ட்வா ச வைதேஹிம் விசிஷ்டஸ்ச தயா புனஹ. உடனே சந்தோஷம் அடைந்து நான் மறுபடி போய் சீதையை பார்த்துவிட்டு கிளம்பினேன். ததப் பர்வதம் ஆசாத்திய தத்ராரிஷ்டமஹம் புனஹ பிரதி பிளவனமாரேபே யுஷ்மத் தர்ஷன காங்க்ஷயா. உடனே ஒரு பர்வதத்துல ஏறி மறுபடி தாவினேன் சமுத்திரத்தை. ததப் பவன சந்திரார்க சித்த கந்தர்வ சேவிதம் பந்தான மகாக்கிரமிய பவதோ திருஷ்டவாணிக. உடனே வாயு மார்க்கமாக ஆகாயத்திலே கிளம்பி பறந்து வந்து இங்கு உங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன்னு கதை முழுக்க சொல்லி முடிச்சுட்டார் ஹனுமான். இப்ப எவ்வளவு நாள் சுந்தரகாண்டம் எங்க ஆரம்பிச்சதோ, இவ்வளவு சர்க்கம் 58 சர்க்கம் வரைக்கும் என்ன கதை நடந்ததோ அது மொத்தமா 58வது சர்க்கத்துல மறுபடி சுருக்கமாக அனுமார் சொல்கிறார். 1வதுல இருந்து 57வது சர்க்க கதை வரைக்கும் மறுபடி இந்த 58வது சர்க்கத்துல 160 170 ஸ்லோகங்கள், ரொம்ப பெரிய சர்க்கம். ராகவஸ்ய பிரபாவேன பவதாம் சைவ தேஜசா சுக்ரீவஸ்ய ச காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். சுக்ரீவனுக்காக ராமனுக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடித்தேன். ஏதத் சர்வம் மயா யத்ர தத்ர யதாவத் உபபாதிதம் அதோ யத் கர்மசேஷம் நஸ் தத் சர்வம் கிரியதாமிதி. ஆக இதுதான் நடந்தது. இது எல்லாத்தையும் நான் உள்ளபடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன்.
இனிமே நாம் என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும்னு பேசி முடித்தார் ஹனுமார். இத்தோடு 58வது சர்க்கம் முடிகிறது. 170 ஸ்லோகங்கள். அடுத்து 59ஆம் சர்க்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு நாளை அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.